ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாத போச்சுன்னா கோல்ட் ஆகிடுச்சு. திடீர்னு வெளியே போய் வந்தோம், பிக்னிக்கோ இல்லை டூருக்கோ இல்லைனா ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங்க்கோ இல்லைனா எங்கேயோ போய் வரீங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு மிகப்பெரிய சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நோய் எது தெரியுங்களா? கோல்டு. உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். அதுக்குனால தான் நல்லா பாருங்கள், காலையில் நல்லா இருப்போம், திடீர்னு மத்தியானம் ஆகும்போது நம்ம இன்ஆக்டிவாக பாடி செயல்பட முடியாத அளவுக்கு அப்படி பாடி என்ன ஆயிரும்னா அதான் சைலண்ட் மோடுக்கு போயிடும். சரியாக பேச முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, சரியாக நம்மளால் நடக்க முடியாது. பாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். எதனாலன்னு தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஊசி போட்டால் நம்ம வேர்வு நம்ம நல்லா ஆயிடுறோம், டேப்லெட் சாப்பிட்டான்னு நினைப்போம். அந்த ஹீட்டுன்றது காய்ச்சலான்னு நினைக்கிறாங்க. அது எது தெரியுங்களா? நம்ம பாடியில் தைராய்டு சுரப்பின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தைராய்டு சுரப்பி, அந்த தைராய்டு சுரப்பி உள்ளே நிறைய ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோன்னா, தண்ணி எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சிருந்து வந்துப்போம் இல்லையா, பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே போயிட்டுருக்கும், வைரஸ் போயிட்டுருக்கும். அது நிறைய போராடி பார்க்கும். அதுக்கு மேலேயும் என்ன பண்ணுன்னா, அந்த வைரஸுகள் அதெல்லாம் உள்ளக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இது நல்லா கொஞ்சம் ஜாம்பவானாக மாறும். அப்போ பாடி என்ன பண்ணும், பிரெயின் ஏப்பா தைராய்டுக்கு சொல்லும், இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணு, உள்ளக்கிறவனெல்லாம் போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது என்ன பண்ணுன்னா, தைராய்டு அது என்ன பண்ணுன்னா, தைராக்சின்ற ஒன்று சுரந்து அதிகமாக என்ன பண்ணுன்னா பாடியை ஹீட் பண்ணும். அது தாங்க உங்களுக்கு 98.4 இருக்கு இல்லையா, அது 99 100 பயங்கரமாக ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுன்னா, நிறைய பாக்டீரியா வைரஸுங்கள் அதுலேயே கொண்டுடும். அந்த ஹீட் அதிகமாக அதுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது தான் பாடி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு தான் அந்த ஹீட்டு. நிறைய பேருக்கு தெரிறது கிடையாது, ஐயோ இதாகிடுச்சின்னு. ஆனால் பாடி தன்னைத்தானே அது என்ன பண்ணும், பாதுகாத்து கொள்ள வேண்டியதுக்காக அதை நம்ம பாடி ஹீட் பண்ணுது. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போய் அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த தைராய்டினுடைய சுரப்பை கம்மி பண்ணுறது தான் அந்த இன்ஜெக்ஷனுடைய வேலை. ஓகேங்களா? இது ஹீட் ஆகுதுங்க. அதனால் இது ஒரு சின்ன நாலேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.